ரவிசங்கர் சார், இந்த முடக்கத்திற்கு காரணமே ஆளும் கட்சி தான். நாங்கள் கொண்டு வர விஷயத்துக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பாஜக தரப்பில் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. FDL AP எனப்படக்கூடிய இந்த அமைப்பில் வந்து துணைத் தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தி இந்த நாட்டுடைய பிரிவினைக்கு காரணமாக இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால அந்த கருத்து இந்த நேரத்தில் கையில் எடுக்கிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? பொதுவாக வந்து ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸை ஸ்டால் பண்ணுறாங்களா இல்லை ரூலிங் பார்ட்டி ஸ்டால் பண்ணுறாங்களா அப்படின்னு எடுத்துன்னு போகிறத விட என்னுடைய ஆர்கியூமெண்ட் சார், பார்லிமெண்ட் ப்ரொசீடிங் நடக்கிறது, உங்களுக்கு அதில் இஷ்யூஸ் இருக்குது. நீங்கள் எடுத்தோடனே என்ன சொல்கிறீங்க, அதானி இஷ்யூ பேசணுங்கிறீங்க, தவறு இல்லை. மணிப்பூர் இஷ்யூ பற்றி பேசணுங்கிறீங்க, தவறு இல்லை. ஆனால் எடுத்தோடனே அதுதான் பேசணும் அப்படின்னால் என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னால், அதானி இஷ்யூ பற்றி பேசணும் நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்களா, வெரி குட். மணிப்பூர் எஸ் கொடுத்துருக்கோம், வெரி குட். இதெல்லாமே அக்செப்ட் பண்ணியிருக்கு. இதை வந்து கண்டிப்பாக நடத்தணும், டிஸ்கஷன் நடக்கும். ஆனால் எடுத்த உடனே அதில் நாங்கள் ஆரம்பிக்கணும், நீங்கள் இதை பற்றி தான் பேசணும்னு சொன்னால் அது வந்து ஒத்துக்க மாட்டேனா. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ரெண்டாவது, எதிர்கட்சி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறீங்க பார்லிமெண்ட்டில், இதெல்லாம் தவறு நடக்கிறது, கண்டிப்பாக ப்ரொட்டஸ்ட் பண்ணணும். அதில் எந்தவித கருத்து வேறுபாடும் எனக்கு கிடையாது. எதனால் நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணணும், மக்களுக்கு தெரியணும். பார்லிமெண்ட்டில் நாங்கள் என்ன இஷ்யூ கொண்டு போகிறோம், இந்த இஷ்யூவை இவங்க எடுத்துக்கலை, இதை டிஸ்கஸ் பண்ணலை, இதை உங்களுடைய கவன ஈர்ப்புக்கு நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு கொண்டு வரீங்க. என்ன பண்ணுங்க, நவம்பர் 25 இன்னி வரைக்கும் டிசம்பர் 9 பார்லிமெண்ட் ப்ரொசீடிங் வின்டர் செஷன் நடக்குது. எவ்வளவு நாளைக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக என்ன நடந்திருக்கு சொல்லுங்கள்? ஒன்றும் நடக்கலை. ஸோ என்ன நடக்கணும், இதுக்கு பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு இருக்குல்ல. அதாவது ஒரு நாள் 2 நாள் இல்லை, தொடர்ந்து 10 நாளாக இந்த பிரச்சனை அவங்க எழுப்பணும்னு அவங்க போயிடுறாங்க. நான் இப்போ எதிர்கட்சியை மட்டும் நம்ம கொண்டு வரல, என்ன சொல்ல வரேன் அது முடிக்கிறேன் பாருங்க. ஸோ இதில் எதிர்கட்சிக்கு முன்னாடி சொல்லிட்டேன், எல்லா விதத்திலையும் பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸ் இதை இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், வெளியில் போங்க, வெளியில் போய் டெய்லி 1/2 hour 1 hour ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்கள், மக்களுக்கு தெரியணும், ப்ரெஸ்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியணும், கொண்டு வாங்க. முடித்து விட்டு உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு உள்ளே வாங்க, உள்ளே வந்து டிஸ்கஷன் ஆரம்பிங்க. டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறச்ச நீங்கள் கொடுத்துருக்கீங்க 2 மெயின் இஷ்யூ, அதை பற்றியும் பேசணும். அதில் கொண்டு வந்திருக்கீங்களா, என்னைக்கு பண்ண போகிறீங்க, இன்றைக்கா நாளைக்கா 4th டேவா 7th டேவா, எப்போ பண்ண போகிறீங்க? ஸோ உங்களுக்கு வேண்டியது அதை பற்றி பேசணும். எடுத்தவனே ஃபர்ஸ்ட் இஷ்யூ அதை பற்றி தான் பேசணும். ஃபர்ஸ்ட் இஷ்யூவாக பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேளுங்க. உலக அரங்கில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான நாடுன்னு பாஜகவிலே சொல்லப்படுறது நம்ம இந்தியா. அப்படி இருக்கும்போது ஒரு பிடிவாரண்ட் இந்திய தொழிலதிபர் மீது ஒரு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படுகிறது. அது வளர்ந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் மீது. அது அதானிக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவமானம். கண்டிப்பாக அதை வந்து கேள்வியை எழுப்புறதுல காங்கிரஸ் கொண்டு வரதுலயும் அதுக்கு கொடுக்காத முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்க போறாங்க பாஜக? சார், முக்கியத்துவங்கிற அது மட்டும் முக்கியத்துவம் பேசுறதுக்கே முக்கியத்துவங்கிற அது மட்டும் முக்கியத்துவம் இல்லைங்க. என்னென்ன பில்ஸ் கொண்டு வந்திருக்கேன், இது எந்தெந்த பில்ஸ் எந்த அளவுக்கு மக்களுக்கு இதெல்லாம் போய் சேரணும், அதே நம்ம பார்க்கணும். எடுத்தவனே அதானியை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்ல, கண்டிப்பாக பேசி ஆகணும். நீங்கள் இப்போ அதானிக்கு என்ன சார் சார்ஜு, என்ன இண்டெக்ட்மெண்ட்டு? 5 ஸ்டேட் இதில் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலம் இந்த ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஹையர் ப்ரைஸில் இவர் வந்து இந்த கரண்ட்டை சோலார் இதை விற்கிறாங்கன்னு சொல்லி, அதுக்கு சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எங்களால் அவங்கள விற்க முடியலை, அதனால் நீங்களே அவங்கள கேளுங்கன்னு சொல்லி இவங்க போய் 5 ஸ்டேட்டுக்கு லஞ்சம் கொடுத்துருக்காங்க, 2500 கோடிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு 5 ஸ்டேட்டையும் சொல்லியிருக்காங்க. இந்த 5 ஸ்டேட்டில் மெயினாக காங்கிரஸ் ரூல்டு சத்தீஸ்கர் ஒன்று. அப்போ அந்த பேக்கல் பீரியட் காங்கிரஸுக்கும் தெரியும்ல சார், தெரிஞ்சு தானே போராடுறாங்க. போராடுறாங்க இல்லையா? ஸோ எடுத்தோடனே என்ன சொல்கிறீங்க, இருங்க அரெஸ்ட் பண்ணுங்க அதானிங்கிறீங்க. அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணலாம். உங்கள் 5 ஸ்டேட் இருக்கு இல்லையா, நீங்கள் ரூல் பண்ண ஸ்டேட்டு, தென் உங்கள் இந்தியா பிளாக் இருக்கிற ஸ்டேட்டு, இதில் அவங்கள்ட்ட முதல்ல கேளுங்க, ஆக்சுவலி லஞ்சம் வாங்கியிருக்காங்களா வாங்கலையா. அவங்க வாங்கலை அப்படின்னா சொல்லிடுங்க, நோ நாங்கள் இங்கே வாங்கவே இல்லைன்னு. அசம்பிளியில் பேசுறதுக்கே முடியலன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எங்க சார் விசாரிங்க? நீங்கள் சார் ஒன்றும் இல்லை சார், நான் சொல்கிறது நீங்கள் என்ன காங்கிரஸ் இப்போ ராகுலுக்கு தெரியாதுங்களா 5 ஸ்டேட்டில் உள்ளடக்கி வாங்கியிருக்காங்களா? இல்லை வாங்கியிருக்காங்களா இல்லையா சொல்லுங்கள். ராகுலுக்கு என்னது, சத்தீஸ்கரில் என்ன கேட்கணும், சத்தீஸ்கர் பேக்கல் இருந்தீங்க உங்கள் பீரியடில் இது வாங்கியிருக்கா இல்லை கன்ஃபார்ம் பண்ணுறாரா
அப்போ நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கிறீங்களா? சத்தீஸ்கரில் வாங்கவில்லை. உங்கள் ரூல்டு ஸ்டேட் எங்கே? டிஎம்கேல வாங்கியிருக்கீங்களா? நேற்று முந்தாண்டி கூட என்ன சொல்லியிருக்காங்க, முதலமைச்சர் இவரோட மீட்டிங்கே கண்டக்ட் பண்ணலை, பார்க்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. டிஎம்கே ரூல்ட் அவுட். ஆந்திரா என்ன ஆச்சு சொல்லுங்க? எந்த 5 ஸ்டேட்லையுமே லஞ்சம் வாங்கவில்லை அப்படின்னா அதானி இஷ்யூ உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் இருக்கா இல்லையா சொல்லுங்க. சிம்பிளான கேள்விதான். காங்கிரஸ் காலத்துல தான் அதானி வளர்ந்தார் அப்படின்னு நீங்க 1000 குற்றச்சாட்டு வச்சாலும் இன்னைக்கு காங்கிரஸே எதிர்முறையில் நிக்குதுன்னா தாங்கி பிடிக்கிறதுக்கு பாஜக ஏன் எதனால தாங்கி பிடிக்கிறது நீங்க சொல்றீங்க சொல்லுங்க? என்ன தாங்கி பிடிக்கிறது? அதானி இதுல இஷ்யூஸ் இருந்தால் இந்த அளவுக்கு பார்லிமெண்ட்ல உங்களுக்கு கொடுக்கல. ஆச்சா, நீங்க என்ன சொல்றீங்க? பார்லிமெண்ட்ல பேச விட மாட்டேங்கிறேன். அப்சல்யூட்லி நோ இஷ்யூ. கோர்ட்டுக்கு போயிடுங்க, கோர்ட்ல இது பண்ணுங்க. அதானி மேலேயும் பிஎம் மோடி மேலேயும் சூட்டை ஃபைல் பண்ணுங்க. உங்களுக்கு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? யூ ஆர் 100% கான்ஃபிடென்ட். எஸ், மோடி அண்ட் இவங்க பிஜேபி அதானியை சப்போர்ட் பண்றாங்க, எல்லா விதத்திலையும் அதானியை சப்போர்ட் பண்றாங்க. அதானியுடைய எல்லா இல்லீகல் ஆபரேஷன், அல்லேஜ்டு இல்லீகல் ஆபரேஷன் அப்படின்னு நீங்க சொன்னால் அதுக்கு மோடி தான் காரணம், பிஜேபி தான் காரணம்னால் யூ காட் ஆல் தி டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். அது இல்லாமல் பேசுறீங்களா சொல்லுங்க? இல்லை, இல்லாமல் பேசலை, என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்கு. வெரி குட். பார்லிமெண்ட்ல உங்களை பேச அலோ பண்ணலையா? கோர்ட்டுக்கு போயிடுங்க, ஃபைல் கேஸ். யாரோ ப்ரிவென்ட் பண்றாங்களா சொல்லுங்க? அதை விட்டு சார் எந்த ஒரு கட்சி இப்போ ஆரம்பத்தில் ராமநாத் கோர்ட்டுக்கு போயிடலாம், அசம்பிளிலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, பார்லிமெண்ட்ல விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரதமர் அதெல்லாம் எதுக்கு பேசணும் சார்? நேரா கோர்ட்டுக்கு போயிடலாம். இல்லைங்க, நான் 2 சொன்னேன், அதை நீங்க எடுத்துக்கவே இல்லை. என்ன சொன்னேன்? பார்லிமெண்ட்ல கண்டிப்பாக இவங்களுக்கு டைம் கொடுக்கணும், பேசணும். ஆனால் நீங்க கொண்டு வந்த இஷ்யூ என்னைக்கு கொடுக்க போறீங்க எங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டேவா, செகண்ட் டேவா, தேர்ட் டேவா, 8th டேவா, 15th டேவா, எப்போ கொடுக்க போறீங்க? அன்னைக்கு கண்டிப்பாக பேசணும். பேசுங்க, தப்பு இல்லை. பார்லிமெண்ட்லேயே உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா கோர்ட்டுக்கு போங்க. ஏன்னா யூ காட் ஆல் தி டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். இஃப் அட் ஆல் யூ காட் ஆல் தி எவிடன்ஸ். சார், ஒரு கண்ட்ரியில் எக்கானமின்னு வரும்பொழுது காங்கிரஸ் பீரியடில் அதானி இது பண்ணாங்க, அம்பானியை சப்போர்ட் பண்ண தப்பு இல்லை. அப்சல்யூட்லி நோ இஷ்யூ. ஏன்னா ஒரு எக்கானமி இதுவாகிறதுக்கு டாடா, பிர்லா, அம்பானி, அதானி இவங்கெல்லாம் முன்னுக்கு வராங்க, கொண்டு வாங்க. இவங்க மூலம் ஏதாவது தவறான இது நடந்து அந்த மாதிரி இஷ்யூ இருந்தால் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும். இந்த மாதிரி தவறான இஷ்யூ நடந்திருக்கு, இன் ஸ்பைட் ஆஃப் தட் கவர்மெண்ட் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தவறு, ஆக்ஷன் எடுக்கணும். கொண்டு வாங்க, நம்ம தொடர்ந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. இந்த குளிர்கால கூட்டத்தொடர் சிறப்பாக மீதி இருக்கிறனால சிறப்பாக செய்து நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இரு கட்சிகளுமே சுருக்கமாக சொல்லுங்க. குளிர்கால தொடர் சுருக்கமாக இந்த வின்டர் செஷன் மட்டும் இல்லை, ஃபியூச்சர் ஆல்சோ, எதிர்காலத்திலையும் ஒரு பார்லிமெண்ட் ஆகட்டும், ஒரு அசம்பிளி ஆகட்டும், நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த விதமான தடங்களும் இல்லாமல் நடக்கணும்னால் எதிர்கட்சி ஆகட்டும், ரூலிங் பார்ட்டி ஆகட்டும், அவங்களுடைய கடமையை ஆற்றணும். பர்டிகுலராக எதிர்கட்சிக்கு. ஏன்னால் எதிர்கட்சி என்ன சொல்றாங்க, எங்களை கடமையாற்ற விடுவதில்லை, அப்படி எங்களை பார்லிமெண்ட் செஷனுக்கு நாங்கள் சொல்கிற இது இஷ்யூஸ்லாம் எடுக்கிறது இல்லைங்கிற. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, முன்னாடி சொன்னதான் மறுபடியும் நான் வலியுறுத்துறேன். என்னன்னா வெளியில் போங்க, செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு 10 மணிக்கு ஆரம்பிக்கிறதா 1 hour வெளியில் இருங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்க. பீப்புளுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியும் என்ன இன்னைக்கு அதானியை பற்றி நாங்கள் பேச விரும்புகிறோம், ஆனால் இவங்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. தட் இஸ் த ரீசன் நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம். அது போதும், கூட்டத்தை நடத்த விடுங்க. ப்ரொட்டஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க, கூட்டத்தை நடத்துங்க. இதுதான் ஜனநாயக கடமை.